சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. கூலி படம், ஜெயிலர் படத்தோட அப்டேட் என்னதான் அடுத்தடுத்து வந்திருந்தாலுமே கூலி படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில இந்த படத்தோட டீசர் மார்ச் 14 வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரால பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ ஏப்ரல் 14 அன்னைக்கு கூலி படத்தோட டீசர் வரப்போகிறதா சோஷியல் மீடியால ஒரு தகவல் ரொம்பவே காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சன் பிக்சர்ஸ்ல இருந்து ஜெயிலர் 2ஓட ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு அபிஷியல் அப்டேட்டே அங்க இருந்து வந்தனால, அனௌன்ஸ்மெண்ட் வந்தனால ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உற்சாகத்திலும் இருந்துட்டு இருந்தாங்க. பட் கூலில இருந்து எதுவுமே வரலையே, அந்த சின்ன பீட் மட்டும் தான் ஒன்று வந்திருந்தது. அதுவே பயங்கரமா வரவேற்பை பெற்றிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி விறுவிறுப்பான இறுதி கட்டத்தில் அப்படின்லாம் நம்ம பார்க்கப்பட்டு இருந்தோம். அந்த படத்துக்கு எப்பவுமே ஒரு ஹைப் இருக்கும். ஏன்னா லியோ படத்துல லோகேஷ் கனகராஜும் விஜயும் மறுபடியும் இணையறாங்க அப்படின்ற விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறமே லியோ மேல அதிகமான பார்வை இருந்தது. அது 1000 கோடி அடிக்கும் கண்டிப்பா அப்படின்ற ஒரு பார்வையில தான் அந்த படத்தோட பார்க்கப்பட்டுச்சு. படம் ரிலீஸுக்கு முன்னாடி சரி, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சரி, அதோட கலெக்ஷன் ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது இங்க கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும் அப்படின்ட்டு தான். செகண்ட் ஹாஃபோட விமர்சனம் கலவையான விமர்சனம் வந்தனாலையுமே சில பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா அது இதுல நடக்காது. ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட இணையறாரு. ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் ஜெயிலர்ன்ற ஒரு படத்துல 650 கோடி வசூல் கொடுத்திருந்தாரு. இதுக்கப்புறம் லோகேஷோட இணையறாரு. லோகேஷோட பிசினஸ் என்ன? மலையாளத்திலிருந்து ஒரு பெரிய நடிகராக இருக்கிறாங்க, ஸோ தெலுங்குலேருந்து இறக்குறாங்க, கன்னடத்திலிருந்து இறக்குறாங்க, ஹிந்திலேருந்து இறக்குறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் உள்ள இறங்கினதும் கண்டிப்பா இந்த படம் 1000 கோடி அடிக்கும் அப்படின்ற விஷயம் தான். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லக்கூடிய 1000 கோடி படமான கூலியிலிருந்து டீசர் வருதுன்றது சுமாரா வந்துடுது. ஓகே, இன்னைக்கு வருது, காலையில போட்டு ஈவினிங் வருது, அந்த மாதிரிலாம் கண்டிப்பா வராது. இந்த மாதம் 14 நாங்க இன்னைக்கே கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இன்கேஸ் நாளைக்கு வந்தால் நம்பகத்தன்மையா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஏப்ரல்ல ஒரு சிக்கல் இருக்கு, என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன். பட் லோகேஷ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காராம். ஃபேன்ஸ் எல்லாமே டீசர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் ஸ்டார் தலைவருக்காக. அவரு ஓடுற குதிரை ஓடிட்டு தான் இருக்கு. சரி, அடுத்த மாசம் 14 வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது உறுதி செய்யப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அங்க என்ன ஒரு காம்படிஷனா இருக்கும் அப்படின்னா, இப்ப டீசர் காம்படிஷன் ஆயிடுச்சு. படத்தோட ஒட்டுமொத்தமான ஒரு வசூலோட ரேஸ் போய் டீசரோட வியூஸ் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, குட் பேட் அக்லியில அஜித் அவர்களை இதுவரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில எந்த படமும் பண்ணாத ஒரு வியூவை 24 மணி நேரத்துல குட் பேட் அக்லி பார்த்துருக்காங்க, கொண்டாடி இருக்காங்க. அதுதான் ரியல் செலிப்ரேஷன் அப்படின்றமே ஆயிருக்கு. ஏன்னா அந்த படம் முற்றிலும் மாறுபட்டு அந்த வியாழக்கிழமை சென்டிமெண்ட்லாம் உடைச்சி வெள்ளிக்கிழமை அந்த டீசர் ரிலீஸ் ஆகி அஜித் ஃபேன்ஸுக்குமே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. ஸோ இப்போ அடுத்த 14 அப்படின்றப்போ ஜனநாயகன் படத்தோட டீசரும், அதாவது அங்கிருந்து ஏதாவது ஒரு கிளிம்ஸோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அதுவும் 14 அப்படின்ற ஒரு விஷயம் கூட கூலியும் வரும் பொழுது அங்க ஒரு டீசர் கிளாஷ் இருக்குமோ அப்படின்னா கண்டிப்பா ரெண்டுமே வந்தா பட்டைய கலப்பு போகுது வியூஸ். ஆனா என்ன வரப்போகுது அப்படின்னா, இந்த பக்கம் விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் அப்படின்றதுனால அஜித்தோட டீசரும் வியூஸ் அதிகமாக போனதுனால அதை எப்படியாவது பீட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒரு கேங்கும் சூப்பர் ஸ்டார்னா மட்டும் சும்மாவா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பெரிய நடிகர்கள் இருக்கனால அந்த டீசருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பா லோகேஷோட ஃபேன்ஸ் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த மாசம் தள்ளி போச்சு அப்படின்னா கூலி படத்தோட டீசரோட ஜனநாயகன் படத்தோட டீசரோ கிளிம்ஸோ மோதறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எப்போ வந்தாலும் இந்த ரெண்டுமே பயங்கர ஹிட் அடிக்க போகுது. இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க, கூலி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிலர் 2 ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 15 நாள் தலைவர் அதுல ரொம்ப பிஸியா இருக்காரு. அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கிறதாகவும் இந்த படத்தை வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்காங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்றதாகவும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இதை லால் சலாம் படம் அப்பயே வேல்ஸ்ல இருந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு அப்ரோச் போயிருக்கு. சார் கண்டிப்பா நீங்க எங்களோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணணும்னு தலைவர் அப்போ கண்டிப்பா பண்ணலாம்னு ஒரு வாக்கு கொடுத்ததாகவும் இப்போ அந்த படத்துக்கு உண்டான வேலைகளை தொடங்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூலி படத்தப்பயே ஜெயிலர் 2ஓட வேலைகள் எல்லாமே தொடங்கிருச்சு, இல்லை லால் சலாம் அப்பயே தொடங்கிருச்சு. ஸோ அதோட வேலைகள் போயிட்டு இருக்க நேரத்தில் கார்த்திக் சுப்புராஜிட்ட பேட்டின்னு ஒரு படம் பண்ணி கொடுத்தீங்க, ஸோ அதை விட ஒரு அதிரடியான ஒரு படம் தலைவருக்காக பண்ணுங்க அப்படின்னு வேல்ஸ்லேருந்து ஒரு அப்ரோச் போனதாகவும் அதுக்கு கார்த்திக் சுப்புராஜ் இப்போதைக்கு ஓகே சொல்லியிருக்காரு. அதுக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் வரல அப்படின்னாலுமே கூட இந்த ரெட்ரோ படம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸுக்கு அப்புறம்
அதோட நேர்காணலையோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்திலேயோ அதை பற்றின அறிவிப்புகள் நம்ம பார்க்கலாம். ஏன் கார்த்திக் சுப்ராஜ் இணையணும் அப்படின்னா ரஜினி அவர்கள் தெளிவா இருக்காரு. என்னை யாரு எப்படி காட்டுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப எப்படி ஏகே அவர்கள் ஆதிக்கோட இணைஞ்சாரோ அந்த மாதிரியான டீமை போட தான் இணையணும். என்னை அப்படிதான் ரசிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான். நடுவில் வேட்டைன்னு ஒன்று ட்ரை பண்ணாலுமே கூட எனக்கான இயக்குனர்கள் யாரு? நெல்சன், லோகேஷ். இப்போ எனக்கு ஆரம்பத்தில் முன்னாடி போட்டது வந்து ஏஆர் முருகதாஸா இருக்கலாம். இப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து பேட்ட படத்துல என் தலைவர் இப்படிதான்டா காட்டுவேன், நான் ஃபேன் பாய், வெறித்தனமான ஃபேன் பாய். இப்போ எல்லாருமே ஃபேன் பாயா மாறி ஒவ்வொரு படங்களும் உருவாக்கும் பொழுது அந்த இயக்குனர்களும் நடிகர்களுக்கும் உண்டான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த ஆர்வமும் அதிகரிச்சிருக்கு. ஸோ உங்களுக்காக நான் என்ன வேணா பண்றேன்டா, 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஷூட் அடிக்கிறீங்களா எடுத்துக்கங்க. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல எடுத்துறீங்க, ஒரு மாசாவும் எடுக்கிறீங்க, பிசினஸாவும் எடுக்கிறீங்க. அப்படின்றப்போ ஏகேவா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யார் வேணான்னு சொல்ல போறாங்க. ஸோ இந்த படத்தோட அறிவிப்புகள் அடுத்தடுத்து வரவும் வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. குட் பேட் அக்லி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. படத்தோட டீம் ஒரு ஹைப்பை கொடுக்குறாங்களோ இல்லையோ, தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவரோட சைட்ல இருந்து பல விதமான ஹைப்பை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில கூடிய சீக்கிரம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமே வந்து வெளியிட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ வரைக்குமே எல்லாருமே நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துலயா இருக்கட்டும், இந்த பாட்டுலயா இருக்கட்டும், இவங்க கேமியோ ரோல் பண்றாங்க, இவங்க வராங்க, அவங்க வராங்க அப்படிங்கறத பார்க்கும்போது சொல்றத கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஓஜி சம்பவம் நினைக்கிறேன். ஓஜி சம்பவம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரிஜினல் கேங்ஸ்டர் நான் பாடல் வந்து ரோகேஷ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அனிருத் பாடியிருக்காரு. அப்படின்றப்போ அங்கேயே பெரிய ஒரு விஷயங்கள் கிரியேட் ஆயிடுச்சு. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வர வெள்ளிக்கிழமை அந்த பாடலை ரிலீஸ் பண்ண ஒரு மைண்ட் செட்ல மைத்ரி மூவிஸா இருக்கட்டும், ஜிவியா இருக்கட்டும், எல்லாருமே அதில் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் தள்ளி போச்சு அப்படின்னா அது 7, அதுதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசின அது 7/1 தான் இருக்க போகுது. இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் தள்ளி போகும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 12ஆம் தேதி கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு மேல அடுத்தடுத்துதான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ரிவீல் பண்ணிடலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ள ஃபுல் ப்ரொமோஷன்ஸ் வந்து ஃபுல் ப்ரொமோஷன்ஸ் வந்து இறங்கி அடிக்கலாம் அப்படின்றதான் எல்லாத்தோட விஷயமும் கூட. ஸோ அதனால நடுவில் வீரதீர சூரன் வேறு இருக்குல்ல, அங்கே எங்கேயுமே பாதிச்சிடக்கூடாது அந்த படத்தையுமே. அவங்களும் பக்காவான ஒரு ஸ்கெட்சோடு இருக்காங்க, ரொம்ப அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இறங்கி அவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க, அதுவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்க போகுது. இந்த குட் பேட் அக்லி வந்து ஏப்ரல் 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இறங்கி ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவாங்கல்ல, அதுக்கான சாம்பிளாக அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. மோஸ்ட்லி இந்த ஃப்ரைடே இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் ஏதோ ஒரு நாளில் சர்ப்ரைஸாக அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஒரிஜினல் கேங்ஸ்டர் சம்பவத்துக்கு எல்லாம் ரெடி ஆகணும். ஜிவியோட மியூசிக், அனிருத்தோட வாய்ஸு, ஆலுமா டோலுமாவோட லிரிசிஸ்டோட வரிகள் அப்படின்றப்போ கண்டிப்பாக வைபாக தான் இருக்க போகுது. அதுக்குண்டான எக்ஸ்பெக்டேஷனை வந்து இன்னும் அதிகரிக்கிற மாதிரி நம்ம ஜிவி தான் ஃபுல் ப்ரொமோஷனில் இறங்கி அவ்வளோ வேலைகள் செஞ்சிருக்கு. கண்டிப்பா. வீரதீர சூரன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்த விஷயம், வர மார்ச் 20ஆம் தேதி அன்னைக்கு இந்த படத்தோட ட்ரைலர் வெளியீட்டு விழாவை, இசை வெளியீட்டு விழா அண்ட் ட்ரைலர் வெளியீட்டு விழாவை, இந்த விழாவுக்கு வந்து ரஜினி அவர்கள் சீஃப் கெஸ்டா வரப்போகிறதா தொடர்ந்து பல இடங்கள்ல இருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரஜினி அவர்கள் நல்ல இயக்குநர்களையும் நல்ல நடிகர்களும் பாராட்டக்கூடியவர் தான். சாமி படத்தோட சக்சஸ் மீட்ல வந்து விக்ரமுக்காக ரஜினி அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் இன்ன வரைக்கும் நிறைய சோசியல் மீடியாக்களை பார்க்கப்படுது. விக்ரமோட ஃபேன்ஸும் ரஜினி அவர்கள், விக்ரமோட ஃபேன்ஸ் யாருக்குமே எதிரியும் கிடையாது, நண்பர்கள் இருந்திருக்காங்க, எதிரி கிடையாது, யாரையுமே காம்படிட்டரும் பார்க்க மாட்டாங்க. என்னதான் சூர்யா விக்ரம் அப்படின்ற ஒரு மோதலோ ஒரு போட்டி இருந்தாலுமே கூட அங்கே போட்டி தான் இருக்கும், பொறாமை இருக்காது மற்ற ஃபேன்ஸ் மாதிரி. இங்கே வந்து ரொம்ப அதான் பல விஷயங்கள் பேசியிருக்கோம். சூர்யாவோட ரசிகர்களும் விக்ரமோட ரசிகர்களும் கிட்டத்தட்ட ரொம்ப ஜெனியூனான ரசிகர்கள். ஸோ அங்கே வந்து ரொம்ப அழகான விஷயம் தான் இருக்கும். ரஜினி அவர்கள் கண்டிப்பாக விக்ரமுக்காக வருவாங்க. ஏன்னா விக்ரம் ஆரம்பக்கால், ஏன்னா ஏகேவுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக நிற்கக்கூடியவர் தான் ரஜினி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விக்ரமுக்காக நிற்பார். ஏன்னா அவங்களாம் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அப்படின்றப்போ ரஜினி எப்பவுமே கஷ்டப்பட்டவங்களுக்கும் நம்பிக்கையாகவும் உண்மையாக இருக்கவங்களுக்கும் கூட நின்று டிராவல் பண்ணுறவர் தான் ரஜினி அவர்கள். சித்தா படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த இயக்குனர் மேலே இன்னும் மதிப்பும் மரியாதையும் அவருக்கு அதிகமாயிடுச்சு. ஏன்னா யங்ஸ்டர்ஸை எப்பயுமே பாராட்டுறதுல தவறாத ஒருத்தராக ரஜினி அவர்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டாரு, எப்பவுமே இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ரொம்ப அழகான ஒரு படம் எடுத்திருக்காங்க. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்வைட் போயிருக்கலாம். அவர் வரதா சொல்லியிருக்கும் வாய்ப்புகள் இருக்குது, எதிர்பார்க்க முடியாது. அவர் கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக போகாமல் இருக்க மாட்டார். ஆனால் இவங்க அந்த அளவுக்கு போகிறாங்களா அப்படின்றதான் ஒரு கொஸ்டின் மார்க்காகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம ஜனநாயகனை பற்றி நம்ம பேசியாகும்.
ஜனநாயகன் படம் கடைசி படம், இதுல வந்து நிறைய பேர் கேமியோலாம் இருக்காங்க, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுலாம் சொன்னாங்க. பூஜை எல்லாம் போற இடத்துல எல்லாம் பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா படத்தோட வில்லன் பாபி டியோல்லாம் ஐயோ விஜயோட நடிச்சா ரொம்ப ஸ்வீட் ஆட்டுங்க அவரு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை தவிர இன்னும் நிறைய கேமியோக்கள் இருக்க போறாங்க. அதர் இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் கேட்காதீங்க, நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து நம்மளோட இயக்குனர்கள் அட்லி, லோகேஷ் கனகராஜ், அது இல்லாமல் நெல்சன், இவங்க 3 பேரும் ஒரு கேமியோ வர மாதிரியும் ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்கிறதாவும் பிளான் பண்ணிருக்கிறதா சில தகவல்கள் வருது. இது கண்டிப்பா ஹெச் வினோத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காது, ஏன்னா அவருக்கு அதெல்லாம் விரும்ப மாட்டாரு. என்னதான் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோக்கு படம் பண்றோம் அப்படின்னாலும் இந்த மாதிரியான வேலைகள் அவர்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். ஆனா வேற எங்கேயோ இருந்து அவருக்கு ஒரு சின்ன சின்ன இன்புட்ஸ் வந்ததாகவும் இவங்க 3 பேரும் ஒரு ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரியோ ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற மாதிரியோ சின்ன சின்ன விஷயங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். எதிர்பார்த்தோம் அப்படின்னா விஜய் சார் சைட்ல இருந்து என்னோட கடைசி படம் என்னோட டைரக்டர்ஸ் நம்மளோட பசங்க அப்படி ஒரு ஸ்டேஜில் சொல்லுவார், நம்மளோட பாய்ஸ் அப்படிம்பாரு. ஸோ பாய்ஸ் ஆர் பேக் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே ஒரு சீனுக்கு வரதாகவும் நிறைய தகவல்கள் வருது. வந்தால் இன்னும் பிளாஸ்டாக இருக்கும். ஜனநாயகம் இதுவே ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்க போகுது. அதுவும் நம்ம என்னன்றதை இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, அதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம்.